Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Schezwan sauce எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 5 காஞ்ச மிளகாயும் கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி இல்ல அப்படினா சாதா மிளகாயே காஞ்ச மிளகாயே 10 எடுத்துக்கோங்க. கலருக்காக தான் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்றோம். இப்ப அடுப்புல ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம வச்சிருந்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாய் வந்து நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்காக தான் வேக வைக்கிறோம். இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்குவோம். பாருங்க மிளகாய் வந்து நல்லா அந்த மாதிரி சாஃப்டா வெந்திருக்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ நம்ம மிளகாய் வேக வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன் கணக்கில் தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அரைச்சா மட்டும்தான் நமக்கு மிளகாய் அரைப்படும். பாருங்க இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதுல 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்குவோம். அதே மாதிரி பெரிய பல் பூண்டா 5 பூண்டை பொடி பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டா வதக்குவோம். பூண்டு வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப நேரம் வதக்கிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்ம சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. இப்போ வந்து மிளகாய் வந்து நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. நல்லா இது மாதிரி எண்ணெய் மிதந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டம்ளர் தண்ணியை மிக்ஸி ஜாரில் போட்டு அலசிட்டு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது மாதிரி தண்ணி கொஞ்சம் வற்றி நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி சைடில் மிதந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸஸ் ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே 1 நிமிஷம் சிம்ல வைப்போம். அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு Schezwan sauce ரெடி. இது நீங்கள் உங்களுக்கு தேவையான ரெசிபீஸ், அதாவது Schezwan நூடுல்ஸ், Schezwan ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி ரெசிபீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.